வணக்கம் இடமலம் நேர்களே. தமிழ் கடவுள் முருகன் ஆரியர்களை அலறவிடும் முதல்வர் எங்கள் அரக்கன். நம்ம முதல்வர் திராவிட கிறுக்கன். நிறைய இருக்கு சரியா, ஃபர்ஸ்டே உள்ள வரக்கூடாது. ஓகே, பிள்ளையாருக்கு இன்னொரு பேரு கணபதி. தமிழகத்தை தாங்கி பிடிக்கும் எங்கள் தளபதி தளர்பாதி. திருப்பலியில இருப்பாரு பெருமாள். தமிழ்நாட்டிலே இவர்தான் பெரிய ஆள். அது சரி. கைலாயத்துல இருப்பாரு சிவன். இந்த ஆட்சியை குறை சொல்ல எவன்? எதுக்கும் உதவாத கருணாநிதி மவன். இஸ்ரேல்ல பிறந்தாரு ஜீசஸ். தமிழகத்தை வழிநடத்தும் மோசஸ் எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள். இஸ்லாமியருக்கு கடவுள் அல்லாஹ். நம்ம தலையில போட்டாரு பெரிய குல்லா. இஸ்லாமியருக்கு கடவுள் அல்லாஹ், நம்ம தலையில ஸ்டாலின் போட்டாரு பெரிய குல்லா. இந்த ஆட்சியை இவர் நடத்துறார் நல்லா. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, ஞானத்தை தந்தார் புத்தர். அரசியலில் இவர்தான் சித்தர். எங்கள் ஸ்டாலின் ஆட்சியில் முடிய போதே அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அழகான படம். ஒத்துக்கிட்டீங்களே முடிய போதே இல்லங்க, இந்த டைம் முடிய போதே அப்படின்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. அது ஸ்கூல் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். பாத்தீங்களா, உங்களையும் மீ வந்துருச்சு. முடிவுல இருந்தா ஒரு தொடக்கமே ஆரம்பிக்கும். சரி, அதுதான் நானும் சொல்றேன். அது கையில கோலோட சுத்துறாருன்னு சும்மா மைனர் கஜகோல் குறிக்கோளுங்க. அது என்ன குறியோ. ஐயோ சரி, ஐயோ எனக்கு மறந்துருச்சு என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ ஆட்சி முடிய போற நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் கஷ்டமா இருக்கு ஆட்சி முடிஞ்சா? நான் திமுக இருக்கும். நான் திமுக ஆதரவாளங்க. அப்ப புரியுது. 4 கோடி ரூபாய் வீடு கட்டிட்டு இருக்கேன். நான் பாட்டு சந்தோஷமா இருக்கேன். உங்களெல்லாம் வயிறு எரியும். வயிறே இல்ல, எங்க எரியுது. சரி, எனிவே எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த கடைசி நாள் வந்து கண்ணீர் வந்து உருண்டு விடும் நம்மளுக்கே தெரியாம. அந்த டீச்சர்லாம் போய் கட்டி பிடிப்போம், காலில் விழுவோம். டீச்சரை கட்டி பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது திமுக ஆதரவாளர் சொல்றீங்க, அப்புறம் அதெல்லாம் நடக்கலன்னா எப்படி? அதனால அது வேற விஷயம். சரி, உங்களை ஸ்கூல்ல டிசி கொடுத்து வெளில அனுப்பலாங்க, என்ன தப்பு பண்ணீங்க? வரலாற கிளறுவோமா? எல்லாம் கிளறுவோம், எல்லா வரலாறையும் கிளறுவோம். அப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம தளபதினு சொல்லிக்கிறாங்களே, அவருடைய ஸ்டெல்லா மேரிஸ், குயின் மேரிஸ், அந்த காலேஜ் விடுதலாம் அவர் செய்த பொறுக்கித்தனம், அதை எல்லாத்தையும் கூட வரலாறுன்னு கிளறுவோம். பிரதர், இப்போ ஆட்சி முடிய போகுது சரியா? இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, தேர்தல் வர்ற நேரத்துல இப்போ ஒரு உதயநிதி அவர்களோட பிறந்தநாளுக்கு பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் சிலதெல்லாம் வந்து நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு மரியாதை செய்யும் விதமா அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து அதை வந்து பார்த்தாங்க. அது மாதிரி வந்து இப்போ அரசியல்ல அழகான கண்கொள்ளா காட்சி. ஒரு ஓனப்பத்தட்டு பின்னாடி வந்து பாத்து நீங்க ரிப்பீட் மோட்ல அப்படியே மேக்னிஃபை பண்ணி பாத்துட்டு இருந்தீங்க. அமைச்சர் பெரிய கருப்பனே மிஞ்சிருவீங்க போல இருக்கு. நான் என்ன பெரிய கருப்பனாங்க? ஏன் அவர் கால் மேல கால் போட்டு சும்மா தான் உட்காந்து பாத்துட்டாரு. நார்மலா அவர் கால் மேல அவர் காலை போடுறது ரொம்ப அபூர்வம் தான். மத்தவங்க கால் மேல தான் கால் போடுவாரு. எக்ஸாக்ட், அப்படிதான் போடக்கூடாது. அவங்க கால் மேல போட்டோ வந்தது கேமரால, நீங்க தான் பாத்தீங்களே, நம்ம ஊரே பாத்துச்சு. நான் பார்த்தது இல்லை. நான் பார்க்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் மட்டும் தான் பார்ப்பேன். நாங்க நம்பிட்டோம் பிரதர். இப்போ என்னன்னா, தேர்தல் வர்றப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இருந்தே தமிழ் சினிமாவையும் அரசியலும் பிரிக்க முடியாதுங்க சரியா? அப்படி இருக்கிறப்போ எப்படி சூப்பரா நம்ம திமுக வடிவேல திருப்பியும் இறக்கி விட்டுருவாங்க. வடிவேல் 2.0 திருப்பி இறக்கி விட்டுருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன், 2011 திரும்புகிறது அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்று இருக்க முடியாது. இதே மாதிரிதான் வடிவேலு, குஷ்பு எல்லாம் இறக்கி விட்டாங்க. அப்ப ஞாபகம் இருக்கா? வடிவேலு ஊரா போய் அப்படியே நின்றுகிட்டு விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற பேர் வழின்ட்டு விஜயகாந்துக்கு 110 தொகுதிகளை கூடுதலா வெற்றி பெற்று கொடுத்தார் வடிவேலு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இதுல பாத்தீங்கன்னா கூட்டம், பயங்கர கூட்டம் அழுது எல்லா இடத்துலயும். வடிவேல் போற இடத்துல, வடிவேல் போன இடம்லாம் 2010 இந்த பிரச்சாரத்துக்கு போறேன்ட்டு வடிவேல் போன இடம்லாம் கூட்டம், பயங்கர கூட்டம். அதை விட அதிகமா கூட்டம் குஷ்புக்கு. சரியா? இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து இவர்கள் முடிவே செய்து விட்டார்கள். என்னன்னு, இந்த மாதிரி ஆட்சியை பிடிக்க போகிறோம். அதுல பெரிய காமெடி என்னன்னா, கவுண்டிங் நடக்க போகுது இல்ல, கவுண்டிங் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னால வடிவேலு போய் கருணாநிதியை பார்த்துட்டு வந்து பேட்டி, ஐயா தான் ஆட்சி அமைக்க போறாரு வடிவேல் சொல்றாரு. ஆமா, அந்த பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். ஐயா தான் ஆட்சி அமைக்க போகிறார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நான் வந்து இப்போ சொல்கிறேன் 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிருவாருண்டு. திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட வரல, அது வேற விஷயம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, வடிவேலு இந்த நடிகர்கள் யார் ஆவனா இருக்கட்டும், பாக்யராஜ் கூட்டு வந்து நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு காலத்துல. நான் சொல்றது 2006 நினைக்கிறேன். அதுல வந்து பாக்யராஜை வச்சு பிரச்சாரம் கேம்பெயின் பண்ணாரு. அவர் திமுக பிரச்சாரம் செய்தது. அப்புறம் ஒரு காலத்துல டி ராஜேந்திர வச்சு பிரச்சாரம் பண்ண. டி ராஜேந்திர உண்மையிலேயே அவர் வந்து அரசியல் அறிவு கொண்டவர். அதனால நான் அவரை வந்து இவங்கள்ட்ட நான் பிரிச்சு பார்ப்பேன். சரி,
இவங்களெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுனால என்ன அப்போது மக்கள் வந்து குஷ்புவை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா? வடிவேலுவை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. சரியா? இப்ப அதிமுகலையும் அது மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த குண்டு கல்யாணம் வருவாங்க. ராதாரவி செந்தில் செந்தில் ராதாரவி அரசியல் பின்புலம் கொண்டவர். அதனால அவரை நீங்க தள்ளி வச்சு. சரி பட் நான் இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் கூட்டு வந்து வையாபுரி இவங்களெல்லாம் வந்து கூட்டு வந்து சுந்தரராஜன் எல்லாமே. அப்புறம் அந்த இவங்க அந்த பிரியாவா யாரு அந்த இவங்க இருக்காங்க, விந்தியா வந்து அரசியல் வந்துட்டாங்க. அதனால இவங்கள சொல்றேன், அந்த இந்த காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே, ஆர்த்தி சாரி பிரியான்ட்ட ஆர்த்தி. அப்புறம் அவங்க மேயர், நீங்க சொல்றது பிரியான்றது அவங்க வந்து பேக்கேஜ் பிரியா. அதனால அது வேற. இது வந்து இவங்க அவங்க வந்து திரையில காமெடி பண்றாங்க, இவங்க நிஜத்துல காமெடி பண்றாங்க பேக்கேஜ் பிரியா. ஆர்த்தி வந்து திரையில காமெடி பண்றவங்க, அவங்க 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 ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இறங்குவாங்க. எங்க தேர்தல் சமயத்துல தானங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வருமானம் வரதுக்கான ஒரு திருவிழா மாதிரி தானே அது. இவங்கெல்லாம் வந்து பேசுறது நம்மள்ட்ட ஏத்தி கொடுங்கன்றேன், தேர்தல் முடியறதுக்குள்ளேயாவது கண்டுக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் திருவிழா, எங்களுக்கு மட்டும் தெரு, அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாடே தெருவில் தானே இருக்கு. இப்போ இந்த விழா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏதாவது நடக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு துளிர்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் ஏத்தி தரேன்னு சொல்லவே மாட்டீங்க நீங்க வாயில. அந்த வடிவேல் கூட ஒருத்தர் வருவாரு, அவர் பேருங்க வடிவேல் கூட ஒருத்தர் வந்து சண்டே ஆயிடுச்சு, அவர் பேரு. அவரும் வருவாரு இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு. சிங்கமுத்து அவர் தானே, சிங்கமுத்து தானே அவரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் என்ன பெரிய மாற்றம். விஜய்க்கு வந்து நான் வந்து ஒரு மாற்றம், நான் வந்து நான் ஒரு ஃபேஸை கொண்டு வரேன்னு நிறுத்துறது, இதெல்லாம் வந்து எடுபடவே விடாது. இது விஜய்க்கு, அப்போ வாட்டி விஜயகாந்துக்கு, இந்த வாட்டி விஜய்க்கு அப்படின்ட்டு இவங்க வேற என்னங்க யோசிக்க முடியும்? திமுகவால் வேற ஏதாவது கருத்தாழ்மிக்க அப்படின்னா, இவங்க கருத்தாழ்மிக்கிறதுலாம் கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. சரியா? நீ என்ன பேசினாலும் என்ன பிடிங்கின நீ 4.5 வருஷத்துல என்ன பிடிங்கின? ஒன்றும் பிடுங்கல. அப்புறம் நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதா மக்களுடைய. மக்கள் கிட்ட இருந்து எதுவும் புடுங்காம இருக்காங்களேங்க. அதே ஏங்க அவங்க புடுங்காததா? சொத்து வரியில இருந்து ஆரம்பிச்சு மின்சார விலையில உங்க வாயிலே சொல்ல வச்சனா? ஆமாங்க, அவங்க புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்றது நான் தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆணி புடுங்கிகள் அப்படின்னு வேணா அவங்களுக்கு பேர் வச்சுக்கலாம். சரியா? என்ன கருணாநிதி சமாதியில் வைக்கிற அந்த ஊசி போன தயிர் வடையை கூட எங்கேயாவது புடிங்கிட்டு தான் வந்திருப்பானுங்க இவனுங்க. சரியா? இவ்வளோதான் இவங்க. அதனால இந்த ஆட்சி சாதனைகள் சொல்லத்தக்கதாக இல்லை அப்படின்றதுனால தான் நீ வடிவேலுவை டிபெண்ட் பண்ணணும், இல்லை எக்ஸ்வைசியை டிபெண்ட் பண்ணணுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுற. ஓகே, இந்த சாய் அபியாங்கர்னு இப்போ ஒரு மியூசிக் டைரக்டருங்க, ஊரும் பிளட்னு ஒரு பாட்டு. வடிவேலு வந்து திரைப்படத்துல தான் 23ஆம் புலிகேசின்னு நடித்தார். சரியா? ஸ்டாலின் 23ஆம் புலிகேசியே ஸ்டாலின் அப்படியே வாழுகிறார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 23வது முதலமைச்சர் அவர் தமிழ்நாட்டுக்கு. தெரிஞ்சோ தெரியாமலே நடந்துருச்சு. இது அப்பப்போ வேற சொல்லி காட்டிட்டே இருக்காரு இவரு. இல்லைங்க, அந்த சாய் அபியாங்கர்னு ஒரு பையங்க வந்து அறிவுறதுக்கு அப்புறம் இப்பதான் வந்து போட்டிருக்காரு. அவர் ஊரும் பிளட்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஊரும் தயிர் வடை அப்படின்னு அவர் ஒரு பாட்டு போட்டாரா, இந்த எலெக்ஷன் காந்தமா செம்மையா இருக்கும் அப்படின்னு. ஊழல் தயிர் வடை அப்படின்றது இது கரெக்டா இருக்கும். ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா முடிக்க விடவே மாட்டீங்களா நீங்க? சரி, இப்போ விஜயகாந்த் ட்விட்டர்ல வச்சாங்கல்ல, வடிவேல வச்சு அவர் ஓப்பனாவே திட்டாரு. அது மாதிரி விஜய் கொஞ்சம் மாதிரி அவமானமா அந்த மாதிரி வருமா? பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீ உனக்கு தைரியம் கிடையாது பேசுறதுக்கு இந்த மாதிரி. சரியா? அதனால நீ வந்து ஒரு அலக்கைங்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவங்கள வச்சு பேச வைக்கிறது. இப்போ விஜய் அசிங்கமா திட்ட வைக்கிறதுக்கு யாரை வச்சு பேசினா கரெக்டா இருக்கும்? இப்போ ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 96 தேர்தல் பொழுது நினைக்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதிராக மனோரமா வந்து அதிமுக இறக்கி விட்டது. போடா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்லாம் பேசி இது பண்ணாங்க. உங்க தலைவர் இருக்காரே, உங்க தலைவர் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. யாரு? மனோரமா பேசியிருப்பாங்க, கருணாநிதி அவர்களை சொல்லி. ரஜினி சொல்லி சூப்பர் ஸ்டாரை வந்து பேசியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கக்கூடியதுதான். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்வி சேகரை வச்சு ஒரு காமெடின்ற பேரில் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து செல்வி ஜெயலலிதாவை பேசிய இதுவும் நம்ம பார்த்தோம். அந்த கிளிப்பிங்ஸ் நம்ம பார்த்தோம். எஸ்வி சேகரும் இவங்களும் இருப்பாங்க. யார்? அவங்க குயிலி அந்த ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப இட் வாஸ் நாட் வெரி வெரி பேட் டேஸ்ட்னு வச்சுப்போம். பட் எஸ்வி சேகர் இஸ் அ குட் பர்சன் பேசிக்கலி. பட் இருந்தாலும் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம். இப்போ எஸ்வி சேகரை இறக்கலாம். ஆமா, அவரு ஒரு எம்எல்ஏவாகவும் இருந்தாருன்றதை வச்சு அவங்க அப்பாவோட பேர் வேற தெருவுக்குலாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது மேபி அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் அவங்க செஞ்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது எதுக்காக அப்படின்னா, நீ பேச முடியாததை அவர்களை வைத்து பேச வைப்பதற்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்ட்டு பேச வைக்கிறது தான். என்ன வடிவேலு திரையில் அதான் இப்போ
பாக்கேஜ் பிரியாக்கு சொன்னதுதான் நம்ம ஸ்டாலினுக்கும். சரியா? வடிவேலு திரையில் காமெடியன், நீ நிஜத்தில் காமெடியன். சரியா? ஆனா நீ என்னன்னா உன்னுடைய காமெடி டார்க் காமெடியா இருக்கு. டார்க் ஹியூமர்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மை உறிஞ்சி நீ வளம் சேர்த்து கொண்டு, உன் குடும்பம் வளம் சேர்த்து கொண்டு, அதை பற்றி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம என்ன அவங்க அந்த குடும்பம் கருணாநிதி காலத்திலேயே இறைமறை காய் அப்படின்னு இருந்தது. எது வரைக்கும்னா 2006 வரைக்கும். 2006ல 2011ல் அதுவும் பட்டவர்த்தமாக வெளில வந்துச்சு வைங்க. ஒரு குடும்பமும் கும்பி அடிச்சதெல்லாம் பார்த்தோம் நம்ம மதுரையிலேருந்து ஆரம்பிச்சு எப்படிலாம் கும்பி அடிச்சாங்கன்ட்டு. இன்னைக்கு அது அப்படியே ஸ்டாலின் குடும்பம் அப்படின்னு மாறி அந்த ஆக்டோபஸ் அப்படியே இந்த ஆக்டோபஸாக மாறி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனா நீ எந்த கூச்ச நாச்சமும் கிடையாது. எல்லா அமைச்சரும் பின்னாடி போய் உட்காரு, இன்ப நிதி முன்னாடி உட்காருவாப்புல அப்படின்றத யாருமே கேள்வி கேட்க முடியும். சின்ன பையங்க தெரியாதுன்றதால முன்னாடி உட்கார வச்சு என்ன தெரியாது? அதாவது மாடு சரி, பெரிய பையன் ஸ்டாலினுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் ப்ரோ? நீங்க அதே இதை எல்லாம் எங்களுக்கு தெரியும்னால இதே எக்ஸ்பிரஷனோட தான் நம்ம உதவாநிதி பேசினது எல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படி நீட்டு எப்படி கொண்டு வரணும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான்ல நீங்க எங்க போனா 4.5 வருஷம் என்ன புடிங்கினா? இல்லைங்க, முதல்வர் பாட்டு நடந்து வர்றாரு, வாக்கிங் போறாரு. அப்போ நீங்க உங்க நடைய கிஷோர் வேணாம் பிரேம்ல நான் திருநடை அப்படின்னு பேண்ட் போடலான்னு பாக்குறேன். எழுந்து நின்று காட்டிடுவேன். உங்களை மாதிரி நடந்து காட்டிடுவேன் சொல்றேன். நான் உங்களை மாதிரி நடந்து காட்டிடுவேன். நான் காட்டுங்க பிரதர். இல்ல பிரதர், இப்போ ஸ்டாலின் அவருக்கு அவர் பாட்டு எதாச்சியா நடந்து வர்றாரு. அப்போன்னு பார்த்து வேணும்ட்டே அங்க வராங்க சுத்தியாசன். எப்படியா ஸ்டாலின் பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார் வெளிச்சம் கிடைக்கும். அதை எப்படி போட்டாங்க தெரியுமா? யதார்த்தமாக சந்தித்த. ஆமா, யதார்த்தமாக சந்திக்க நாம் பதார்த்தமா பேச அப்படின்ற டயலாக் பாத்திருக்கீங்களே நீங்க? இல்லங்க, அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுங்க. அப்படி அதையும் ஒரு மாதிரி அது எப்படிங்க யதார்த்தமா இவருக்கு மட்டும் நடக்குது? நான் நடந்து போகும்போதெல்லாம் சுத்தியாசன் எதுவும் எதிர வர மாட்டேங்குது. ரொம்ப கேக்குறேங்க. ஏன் ஸ்டாலின் ஆசைப்பட நான் ஆசைப்படக்கூடாது? சாருவாசன் வேற என்ன சொல்றது சொல்றேன் நான். அப்ப சாருவாசனே அங்க போக மாட்டேங்கிறாரு. சாருவாசன் கிளாஸ்மேட் தானே ஸ்டாலின். என்னங்க அவர் வயசு என்ன இவர் வயசு எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் ஒரு 2-3 வயசு இப்படி அப்படி இருக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் நம்ம தமிழக அரசியல் களத்துல ஒரு எப்படி சொல்றது ட்ரெஸ்டு அந்த பர்சனாலிட்டி, ஒரு யங் லுக், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்குன்னு தோணுது. அந்த ஒரு பர்சனாலிட்டி, வெல் ட்ரெஸ்டு லுக் அப்படிங்கிறது ஒரு யூத் லுக் சொல்றேன் நானு. என்ன யூத்? ஏங்க இதுக்கு மேல என்னங்க சொல்றது? எல்லாமே சொல்லிட்டேன். புரியலையே அது என்ன யூத்? இதுல மிடுக்கா தலையில ஒரு கப்பா கவுத்தா உங்களுக்கு முடி இருக்கு, தொங்குது, என்ன பிரயோஜனம்னு நான் கேக்குறேன். நான் என்ன பிரயோஜனம்? சரி, தமிழ்நாட்டுக்கு உங்களால என்ன பயன் சொல்லுங்க? ஸ்டாலினால என்ன பயன்? ஸ்டாலினே ஒரு வரம்ங்க தமிழ்நாட்டுக்கு. என்ன வரம்? சாகாவரம். அது சாகாவரமா இருக்கட்டும், ஆனால் அது நீங்கா வரமா இருக்க கூடாதுன்னு நான் முடிய போகுதுன்னு சொன்னேன். இந்த எலெக்ஷன்ல முடிஞ்சா ஜெயிச்சுக்கோங்க. மியூசிக்கல் சேருங்க இது. எடப்பாடி ஓடி போய் உட்கார சொல்லுங்க. அப்படியே பிடிச்சி ஓடி போய் உட்கார்றாரோ நடந்து போய் உட்கார்றாரோ. சரியா? இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸ்டாலின் நடந்து போகும்போது எதிர தோன்றக்கூடிய இந்த கேரக்டர்ஸ்லாம், அது மாமா ஐஸ் ஃப்ரூட் மாமா ஒருத்தர் நன்னா இருப்பேள், சேமமா இருப்பேள், நீங்க தான் நன்னா பண்றேள். ஒரு நாள் சொன்னா பொய்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் வந்தார் அந்த மாமா. மாமா யார பண்றாருன்னு சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படிங்க. இதுல என்னங்க மாமா மனசு நோஞ்சிட மாட்டார். மாமா மனசு என்னாச்சுன்னு தெரியல. அந்த வெள்ளத்தோட போனவர் தான் பேசுறீங்களே. அந்த வெள்ளத்தோட போனவர் தான் மாமா. மாமா எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த மாமாவை காணோம், ஐஸ் ஃப்ரூட் மாமாவை காணோம். ஒரே மாமாவுக்கு 2 டிஷர்ட் மாட்டி 2 முறை நிக்க வச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது யார்? அந்த பன்னீர்செல்வம். ஆமா, இல்ல அப்படியே இவர் ட்ராக் எல்லாம் போட்டுக்கிட்டு இவர் நடந்து போறாரு. பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அவனும் நடந்து வராராம், அவரும் நடந்து வராப்பலையா. எப்படின்னா அந்த ஃபுல் இன்ட்ரெஸ்டா இப்படி நின்றுட்டு யதார்த்தமாக சந்தித்தார்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்றாம், அது எப்பவுமே கூட சுத்துற அழக, அதனால கூடயே சுத்துற செவ்வாழைன்ற மாதிரி, அதனால அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் கோபிநாத்தை விட்டுருங்க. இவர் வேற யாரோ பார்த்தோம் இந்த மாதிரி மீட்டிங்ல, வாக்கிங் மீட்டிங்ஸ்ல சந்தித்த இந்த மாதிரி நிறைய அப்படி திடீர்னு நடக்கும். சரியா? திடீர்னு தோன்றுவார்கள் இவர்கள். அந்த துப்புரவு அந்த லேடிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ரெடி ஸ்டார்ட் டிங் 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 விட்டு, சார் ரொம்ப உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு. அப்புறம் சேகர் பாபு கையெல்லாம் தட்டி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சேகர் பாபு அங்க இதுல ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அதுல பெரிய காமெடி என்னன்னா, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொம்பளைங்கலாம் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்து தெருவுல ஆம்பளைங்களாம் ஆடுறதுக்கு அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே இல்ல. இதை பார்த்து அதெல்லாம் வேணாயா அப்படின்ட்டு போயிட்டாரு. சரியா? இது நீங்களே கதை உண்மைங்க, இது நான் போய் சொல்றேன். ஆண்களையும் பெண்களையும் சமமா பார்க்கக்கூடியவருங்க அவரு. ரைட்டு, அவர் சமமா பார்க்கறாரோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது, ஆனா நடந்ததுதான்.
அதுல வேற அப்படியே அதுக்கு வேற முதலமைச்சரை பார்த்து அவர் சிரிக்கிறதா இவர் அப்படியே இது பண்றதா, அதுக்கு வேற அவங்க ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஆடின்னு தானே இருக்காங்க, அவங்க ஏன் ஆடட்டும் திருப்பி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே ஒரு புன்முறுவல் சிரிப்பு வருது. சோ தமிழ்நாட்டை சந்தோஷமா ஆமாங்க, சுபிக்ஷமா இருக்கு, சிரிப்பா சிரிக்குது. சரியா? இதெல்லாம் பார்க்கும்பொழுது யார் சுபிட்சமா இருக்காங்களோ இல்லையோ, ஸ்டாலின் குடும்பம் சுபிட்சமா இருக்கு. அது சுத்தி இருக்கக்கூடிய இந்த அலக்க முண்டங்கள்லாம் அது சுபிட்சமா இருக்குங்க. மற்றபடி இங்க நாட்டு மக்களை எடுத்துக்கோங்க. டு யூ திங்க் தே ஆர் ரியலி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஷர்ட் போட்டிருக்கேன், வாட்ச் கட்டியிருக்கேன், இங்கிலீஷ் பேசுறேன், இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? 5G ஃபோன் யூஸ் பண்றேன். இதெல்லாம் வந்து யார் கொடுத்தது? கருணாநிதி கொடுத்தது. ஆமா, அவர் கொடுத்தது தான். ஆமா, கருணாநிதி வந்து கருணாநிதிக்கு முன்னாடி எல்லாரும் அமனமா ஓடி இருந்தாங்க. நீங்க வேற என்ன சொல்ல வரீங்க? நீங்க எல்லாரும் காட்டுவாசியா இருந்தவங்க. கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாட்ச் கட்ட ஆரம்பிச்சேன். கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன். ஏதாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியதுதான். இன்னும் அவர் கொடுத்த டிவி எங்க வீட்டுல ஓடிட்டு இருக்கு தெரியுமா, நிக்காம. அது கூட அந்த கேபிள், ஏன் கேபிள் என்ன? இல்லை அந்த கேபிளும் கேபிள் இல்லாமல் டிவி வைக்க முடியாதுல்ல. அப்போ டிவி கேபிளுக்காக தான் வந்தது. கேபிள் யாருது? கருணாநிதி பேரன். கருணாநிதி பேரன் யாரு? கேடி சகோதரர்கள். கேடி சகோதரர் யாரு? முரசொலி மாறன் பசங்க. போயிட்டே இருக்கும்ல. எனவே நம்ம வந்து முடிச்சிடலாம், கொஞ்சம் கரண்டா முடிக்கலாம். இது கொஞ்சம் சர்ச்சையான விஷயமா இருக்கும். இது கிஷோர் பொறுப்பு இல்லைங்க, என்னோட கருத்து. நீங்க எதா இருந்தாலும் என் மேல கேஸ் போனோம். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மலை, சிக்கிந்தர் மலை, இந்த 2 பேரையும் எடுத்துட்டு ஸ்டாலின் மலைன்னு பேர் வச்சா பிரச்சனை இன்னைக்கே முடிஞ்சிரும். நான் மலையே காணாம போயிடும். அங்க மலையே இருக்காது. சிக்கந்தராவது இது கந்தராவது எதுவுமே இருக்காது. சரி, மக்களே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கிஷோர் கே சாமி வந்து இன்னும் கொஞ்சம் டீசெண்டா பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணலாம். மிக்க நன்றி.